அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல திரைப்பட நடிகரும் அதிமுக கட்சியின் கலைப்பிரிவு செயலாளருமான திரு ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கார். அவரை அன்புடன் வர வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அன்பு உறவுகளுக்கு நாளைய உலகெங்கும் மகளிர் தினம் கொண்டாட உள்ள நிலையில் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தொலைக்காட்சியில் மீண்டும் ஒரு முறை பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் என் ஆர்வீர் நண்பர் என்னை தொகுத்து வழங்குவதில் மேலும் கூடுதல் மகிழ்ச்சி. எனக்கும் அதே. அதிமுகவின் கலைப்பிரிவு செயலாளர் மாவட்டம் இப்போ எப்படி இருக்கு உங்கள் அலைன்ஸ்? அருமையாக இருக்கு. எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் தேவையற்ற பதர்கள் எல்லாம் நீக்கி அப்படியே கட்சி தூய்மையான நல்ல பாதையில் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வியூகம், அவருடைய உறுதித்தன்மை, அவருடைய நீடித்த உழைப்பு, அர்ப்பணிப்பு, இந்த கட்சியில் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் செய்யணும், இந்த கட்சியை யாரெல்லாம் காட்டி கொடுக்கணும்னு நினச்சவங்க எல்லாரையும் அவருடைய போராட்டத்தினுடைய வாயிலாக, அதாவது சத்தமே இல்லாமல் போராடி எப்படி அவங்கள இந்த உலகுக்கு அடையாளம் காட்டினார் அப்படின்றது இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற அனைத்து மக்களும் உணரக்கூடிய வகையில் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் துரோகம் செய்தாங்கன்றவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் வெளியே போயிட்டு தூய்மையாக இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீரிய தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணியாக அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக தமிழகத்தினுடைய வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். கரெக்ட். உங்கள் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் கூட்டணி சார்ந்த கட்சிகள் எல்லாருமே அண்ணா அறிவாலயத்தில் போய் தொகுதியோ மற்ற விஷயங்களோ பேசுகிறாங்க. உங்கள் கூட்டணியில் மட்டும் நீங்கள் தான் லீடரு, நீங்கள் தான் உங்கள் தலைமையின் கீழே தான் கூட்டணின்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஏன் டெல்லியில் போய் அமித்ஷா வீட்டில் உட்காந்து பேசுகிறீங்க? அதாவது ராயப்பேட்டையில் உங்கள் அலுவலகம் இருக்குல்ல, அங்கே யாரும் பேசின மாதிரியே தெரியல. இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியத்துவமான பாஜகனுடைய முடிவுகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியவர் இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர். அவர் நினச்ச போதெல்லாம் இங்கே தலைமை அலுவலகத்துக்கு போகிற சிச்சுவேஷன் இல்லை. ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது நைனா நாகேந்திரன் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட பேசுகிற அளவுக்கு சிச்சுவேஷன்கள் வரும்போது அவங்க பேசுவாங்க. இங்கே மாநில தலைவர் வரும்போது பேசுகிறாங்க, பியூஷ் கோயல் அவர் தலைவர் அவங்க பேசுகிறாங்க. சில விஷயங்கள், அதாவது சில விஷயங்களில் நேரடியாக 1-to-1 பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டால் லீடர்ஸ்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒருங்கிணைப்பு இருக்கணும். அம்மையார் இருக்கும்போது மோடி தானே தேடி வந்தார். அம்மையார் இருக்கிற அதாவது எல்லாரையும் ஒரே கோணத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. புரட்சி தமிழர்னு சொல்லியிருக்கீங்களே, புரட்சி தமிழர் என்ன சொன்னீங்க? புரட்சி தமிழர். அப்போ அந்த புரட்சி கூட இருக்கும்போது அவரையும் தானே தேடி வரணும். உண்மை. அதாவது அவங்களும் தேடி வந்தாங்க, அவங்களும் இப்போ தேடி பேசுகிறாங்க. ஏன் இப்போது திமுகனுடைய கூட்டணியில் காங்கிரஸ் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்ட போது தமிழினத்தினுடைய தலைவருடைய மகள் ஏன் டெல்லிக்கு பறந்து ஓடினாங்க? ஸ்டாலின் போலையே. ஏங்க, ஒரு கட்சியோட தலைவர் ஸ்டாலின், கட்சியினுடைய உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி தானே. ரைட்டு. இப்போ நீங்க தம்பிதுரையோ யாரையோ நீங்க டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்ல எங்க பரஸ்பரம் அண்ணன் தங்கை என்ற உறவை தாண்டி வேற யாரையும் அனுப்பல பாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க இல்லைங்க, திமுக ஒரு குடும்ப கட்சின்றதுனால அந்த குடும்பத்துக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கும். இங்க வேற ஒருத்தர் அனுப்புறது கொள்றதுன்றதுலாம் அது அப்பாற்பட்டது. சில முடிவுகளை சில விஷயத்துக்காக போகலாம். அதெல்லாம் ஒன்றும் அதிமுக குடும்ப கட்சி இல்லை. அதிமுக எப்படி குடும்ப கட்சியா இருக்கும் சொல்லுங்க? ஒரு கடைக்கோடி தொண்டன் கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த நாட்டினுடைய உயரிய முக்கியத்துவமான பதவியில முதல்வராக உட்கார்ந்தவர் எப்படிங்க யார் சொல்ல முடியும்? எந்த சசிகலா அம்மையார் தானே உட்கார வச்சாங்க. சசிகலா அம்மையார் உட்கார வச்சாலும் ஒரு அமாவாசையில போயிடும், 2 அமாவாசையில போயிடும், 3 அமாவாசையில போயிடும். உட்காந்து ஆருடம் சொல்லியிருந்ததெல்லாம் யாரு?
யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. சட்டெல்லாம் கீச்சின்னு வெளியே வந்து சட்டமன்றத்தில் ஆட்டம் போட்டவர் அவங்க சொல்லிட்டாங்களே நாங்க வந்து கொல்லைப்புறமா ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வரத்துக்கு உங்களுக்கு அதாவது அவர் லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்றது அதுவே இன்னைக்கு எல்லாரும் 56 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 20 கட்சியை கூட்டணி வச்சு சேர்த்துட்டு தேர்தல் காலத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு மோசமான நிலையை நோக்கி நீங்க திமுக தனித்து நிக்கிறதுக்கு தெம்பு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். தனித்து நிக்கிறதுக்கா? இடையில ஏதோ ஒரு 50 பேர் பாஸ் பண்ணாங்க. ஏங்க படிக்கிறது பாஸ் பண்றதெல்லாம் தமிழகத்துடைய இல்ல படிக்கிறது அந்தந்த மாணவனுடைய செயல்திறன், அந்தந்த மாணவனுடைய ஆற்றலுங்க. அதையும் இதையும் கொண்டு வந்து ஆட்சி அரசியல் இது வேற. இது வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கோச் கொடுக்குறாங்க. இது கல்வி வந்து கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுங்க. இன்னைக்கு இல்ல படிக்கிறதுக்கு வந்து ஸ்கூல் எல்லா இடத்துலயும் தான் ஸ்கூல் இருக்கு. எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல வந்து 35 ஸ்டூடெண்ட் இருக்கானா 35 பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்லையா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாதுங்க. எப்படி முடியும்? அதுதான் இப்போ அந்த யூபிஎஸ்க்குன்னு தனியா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒன்று உருவாக்கி அதில் படிக்க வச்சு அதுலேருந்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு தனியாக ப்ரைவேட்டில் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம்ல. அதாவது கல்விக்கு அடித்தளம் வித்திட்டது சற்றேறக்குறைய 50-60 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தில் யார் யாரெல்லாம் ஆட்சி முறையில் இருந்தாங்களோ அனைவரும் கல்வி மேம்பாட்டுக்காக கடினமான போட்ட பாதையினுடைய விளைச்சலை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். அதனால அது இது நம்ம இப்போ அரசியல் கலந்த விஷயத்தை பேசுகிறோம். வாய்ப்பே இல்லை. அது வேற டிபேட். அப்படி பார்த்தா நாங்க வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிரும் சொன்னாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மாற்றம் வரணும். நாங்க எங்க மாற்றம்? சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ். அதை நீங்க சொல்லவே இல்லையே. எங்க கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. ஆமா, அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட அதுதாங்க கேள்வி கேட்கறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல ஒரு கட்சி, அது கூட அதுதான் கேள்வி. ஒழிச்சிங்களான்னு கேக்குறீங்க. நீங்க தானே கொண்டு வந்தீங்க. யாரு? நீட்டை. அன்புக்குரிய சகோதரருக்கு என்னுடைய கனிவான நினைவூட்டல் சரியாக இருந்தா, திமுகனுடைய கூட்டணியில இருந்த காங்கிரஸ்னுடைய ஆட்சி காலத்துல காந்தி செல்வன் என்றவர் அமைச்சர், மத்திய அமைச்சரா இருக்கும் போது கையெழுத்து போட்ட வரைவு திட்டம். அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அந்த திட்டம் வந்துதா வரல. கொண்டு வாங்கன்னு ஒருத்தர் போட்டாரு. சரி, நீங்க தான் அதை எதிர்த்து அதை வரவிடாம தடுத்துருக்கலாம்ல. நீங்களும் திரும்பி அதை ஓகே சொல்லி தானே இது பண்ணீங்க. ஒட்டு மொத்தமா உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும் போது ஒரு விஷயம் எடுத்தாங்களா இல்லையா? உங்க அம்மையார் அதை கொண்டே வரக்கூடாதுன்னு எடுத்தாங்க. அம்மையாருடைய ஆற்றல், அம்மையாருடைய ஆளுமை, அடுத்து வந்து ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு அம்மையாருடைய ஆற்றல் ஆளுமைன்றது வேறங்க. நான் தான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரே ஒரு சந்திரன் தான். அப்ப இவங்களுக்கு யாருக்கும் அந்த நாலேஜ் இல்லை, பயந்து போய் கொடுத்து. அப்படி இல்லை, நாலேஜ் இல்லைலாம் கிடையாதுங்க. அம்மையார் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து கடுமையாகுது. அனைத்து மாநிலங்கள்லையும் நீட்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு உத்தரவு போட்டாச்சு. அதை வந்து யாராலையும் இனி வரும் ஆட்சியாளர்கள் யாராவது இது குறித்து தவறான வாக்குறுதி சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை, கடைந்தெடுத்த பொய். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே கரெக்டாக நடைமுறையில் இருக்கா? இல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே கரெக்டா இருக்குதான்றதை தாண்டி அனைத்து மாநிலங்கள்லயும் நடைமுறைக்கு வந்துடுச்சு சார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கல்வி திட்டம் வந்து அனைத்து மாநிலங்கள்லயும் நடைமுறைக்கு வந்துட்ட பிறகு நம்மளுடைய மாநிலத்துக்கு அதுக்கு விலக்கு அளிக்கிறது தவறா போய்விடும். நமக்கு நீங்க சென்னையில வந்து படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க உயர்கல்வியெல்லாம். அப்ப நீட்ன்ற அந்த கட்டமைப்புக்காக தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல தனியார்லாம் கோடியா கொள்ளையா சம்பாதிச்சுக்கிறான் இந்த நீட் வந்ததுனால. ஆனால் அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த திட்டத்துக்கு எப்படிலாம் கல்வியை மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அனைத்து அரசுகளும் வேற விதமா வியூகம். கிராமப்புற மாணவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே இதில். அவன் போய் சிட்டியில் போய் படிக்கணும், அந்த நீட்டு அவனால முடியல. நிறைய ஒட்டு மொத்தமாவே அடித்தட்டு மக்கள் நம்மளுடைய கல்வி கட்டமைப்பு தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் மாறுதலாக இருக்குது அப்படின்னா அதை சீர்படுத்த வேண்டிய தலையாய கடமை அனைத்து மாநிலங்களும் இருக்குது. ஒரு கல்வி திட்டம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டேட் போர்டுக்கும் சென்ட்ரல் போர்டை தாண்டி ஒரு போர்டு பல்வேறு கட்டமைப்பில் கல்வி இருக்குங்க.
நாம் வந்து மற்ற மாநிலத்துக்கு இன்னைக்கு பொருளாதார கட்டமைப்பில் நாம் உலக அளவில் $1 trillion இப்படின்லாம் வாய் அளவில் பேசினா போதாது. கல்வியில் நம்ம மாநிலம் எந்த அளவில் முன்னேறணும் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் நம்ம கல்வியை கொடுக்கணும். இதோ நேற்று வந்து ஒரு உருட்டுறாரு. இன்னைக்கு இருக்கிற விடியா திமுக ஆட்சியினுடைய நாயகன் முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 100 விழுக்காடு நாங்கள் வந்து ஸ்மார்ட் கல்வியை கொடுப்போம். ஏங்க ஆட்சி முடியறதுக்கு 3 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 1 மாதம்தான் இருக்கு. நீங்கள் வந்து 100 விழுக்காடு ஸ்மார்ட் கல்வியை கொடுப்பேன்ட்டு எவ்வளோ பச்சை போய் எப்படிலாம் ஏமாற்றி இந்த மக்களை எப்படிலாம் வந்து அப்படியே ஒரு மோடி மந்திரம் மாதிரியே இவர் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அந்த மாதிரி? 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமா 10,000 ரூபா தரோம்னா தருவோம். ஆனா இவர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க 5,000 ரூபா. அந்த 10,000 ரூபா பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்தினுடைய பணத்தை முன்கூட்டியே அட்வான்ஸ் பேமெண்டா கொடுத்துட்டாரு. திட்டங்கள் இருந்ததால இப்ப இந்த மாசம் இல்லைங்க, இப்ப எல்லாரும் பாருங்க இந்த குடும்ப அட்டைதாரர்லாம் இந்த மாசம் 1000 ரூபாய் வரணும்னு எல்லாரும் திருப்பி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறாங்க. வராது, வரும் ஆனா வராது. அதான் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களே. போனஸ் வர 2,000 ரூபா சார். அதாவது ஒரு பணம் வருதுன்னா ஏழை பாழை குடும்பத்துல ஒரு குடும்ப அட்டைதாரர் ஒரு 1000 ரூபாய் 2,000 ரூபாய் வந்தா கூட இந்த பொங்கல் நிதியில ஏதாவது வந்தா கூட 4 பேர் வீட்டில் இருந்தா அதை உடனடியா ஒரு 500 ரூபாய் பிரிச்சு அவங்களுக்கு உண்டான தேவையை அப்பயே செலவு பண்ணிடுற பாங்கு அந்த மாதிரி எளிமையான ஏழ்மையான நிலையில தாங்க தமிழ்நாடு இருக்கு. நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, போன மாசம் கொடுத்தீங்கல்ல, போன மாசம் அக்கௌண்ட்டுக்கு வந்த காசு இன்னைக்கு எல்லாருடைய வேலட்லயோ எல்லாருடைய பாக்கெட்லயோ எல்லாருடைய வீட்டு பீரோல பணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? செலவு பண்றதுக்கு தானே கொடுக்குறாங்க. செலவு பண்றதுக்கு இல்ல. அந்த 5,000 ரூபாய் அப்படியே வச்சிருந்தானா அவனுக்கு போதுமான பணம் இருக்குல்ல. அது இல்ல, திமுகவுக்கு சுழற்சி செய்வதற்கு பணம் தேவைப்படுது. அதனால இந்த 5,000 ரூபான்னு ஒரு 1,25,00,000 ரேஷன் கார்டுக்கு பணத்தை இறக்கியாச்சு. 31 லட்சம் ரேஷன். 1,25,00,000 தானே கொடுத்துருக்காங்க. 1,31,00,000 ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு. 5,000 ரூபாய்ன்ற வகையில நீங்க வந்து இப்போ எத்தனை ஆயிரம் கோடி இங்க தமிழ்நாட்டில் சர்க்குலேஷன் இருக்குதுன்றது இதெல்லாம் தான் இப்போ அவங்களுடைய மாநாடுகள்ல சேரு வண்ண விளக்குலாம் மினுக்குது இல்ல, எல்லாம் யார் பணம் சொல்லுங்க? அப்ப நீங்க மாநாடு போறதெல்லாம் யார் பணம் சார்? எங்க கட்சியினுடைய நிதியே எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அப்ப அவங்களோட நிதியே இல்லையா? இருக்கா இல்லையான்றது அவங்க கிட்ட கணக்கு காமிச்சாதாங்க தெரியும். எதிர்கட்சியா 10 வருஷம் தொடர்ந்து ஆண்ட எதிர்கட்சி கிட்ட நிதி இருக்கும் போது ஆளுங்கட்சி கிட்ட நிதி இருக்காதா? 10 வருஷம் ஆளுங்கட்சி நாங்க. தமிழ்நாட்டுல அதிகப்படியா ஆண்ட கட்சி நாங்க தான். எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் இவங்க. ஏதோ இந்த தடவை தவறுதலா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒரு 2 லட்சம் ஓட்டு மிஸ்டேக் ஆனதுனால. எந்த தேர்தலையுமே நீங்க பாப்போம் சார், ரொம்ப தூரம் இல்லை சார், வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் போயிருக்கீங்க இல்லையா? 2021லயும் இதே பிஜேபியோட அலையன்ஸ்னால தான் வெற்றி வாய்ப்பு நிறைய இடத்துல போச்சுன்றது அந்த அதிமுகலேயே எல்லாருமே பேசியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஜெயக்குமார் அவர்களே என்னுடைய தோல்விக்கு முக்கிய காரணமே நான் பிஜேபி அலையன்ஸ் என்பதையே அவர் டிக்ளேரே பண்ணார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதே பிஜேபியோட அலையன்ஸ் என்பது இந்த வாட்டி அந்த வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா? இல்லை, ஒரு சில தொகுதிகளில் சில வாக்கு வித்தியாசங்கள் வேறுபடும். நீங்கள் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்கு சதவீதங்கள் வாக்கினுடைய வித்தியாசங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 21 சட்டமன்றத்தில் எங்களுடைய வீழ்ச்சிக்கு இப்போ எங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கின்ற அமமுக பிரதானமாக இருக்கார். நீங்கள் அதே போல் திமுகனுடைய ஒரு திருட்டு மாடல் வாக்கு சிஸ்டம் வந்து தொன்று தொட்டு நீங்கள் சொல்கிறது நல்ல மாடல், அவங்க சொன்னால் திருட்டு மாடல் உள்ளபடியே நீங்கள் பாருங்கள். எஸ்ஐஆர் வந்த போது பதறினது யாருங்க? தமிழகத்தை பொறுத்தவரை கொளத்தூர் தொகுதியில் 95,000 ஓட்டு வெளியே போயிருக்கு சார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 60,000 வாக்குகள் வெளியே போயிருக்குங்க. துறைமுக தொகுதியில் நான் இருக்கிற துறைமுக தொகுதியில் 25,000 வாக்குகள் வெளியே. எடப்பாடியில் எவ்வளவு தொகுதி? எவ்வளவு? 30,000ங்க. 30,000 இல்லையே. நான் ஆமா நீங்க எடுத்து பாருங்க 30,000 வாக்கு. நான் என்ன சொல்றேன்னா
எஸ்ஐஆருக்கு அப்ப பிறகு அதிமுக எங்கெல்லாம் அதிகமா ஜெயிச்சிருக்கோ அங்கெல்லாம் சார்ல வந்து கம்மியா டிக்ளேர் எடுத்துறாங்க. அதாவது நான் இப்பயும் சொல்றேன், திமுக எங்கெல்லாம் அதிகமா ஜெயிக்கிறோ அங்க வந்து நிறைய பேர் எடுத்துருக்காங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா நான் 94ல இருந்து கல்லூரி காலத்துல இருந்து இந்த தேர்தலை பாக்குறேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்துல திமுக கோல் வச்சதுன்னா இது திருட்டு ஓட்டுனாலதான் கோல் வச்சதுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏன்னா பார்ன் அண்ட் brought up பை டிஎம்கே ஃபேமிலி தான், அதனால நமக்கு நல்ல தெளிவா தெரியும். அந்த எஸ்ஐஆர்ல இது எல்லாத்தையும் வழிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி போட்டாச்சு. இன்னைக்கு நாங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நாளைக்கு ஆட்சி அமைக்கணும்னு உறுதியா இருக்கிறோம்னா இது ஒன்னே ஒண்ணு போதும். பிஜேபி மத்திய அரசுடைய பர்ஃபெக்டான வியூகம் இது. எந்த இதுவும் தேவையில்லைங்க, கிளீனா இருக்கு வியூகம். சாரை தூக்கிட்டனால ஜெயிச்சிருவேன்றீங்க. சாரை தூக்குறதுனாலங்க சிஸ்டத்தை ப்ராப்பரா பண்ணதுனால ஜெயிப்போன்றோம். திருட்டு மாடல். நீங்க திரும்பி தோத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க தோத்தாதானே அதை பத்தி சொல்றதுக்கு. ஒரு பேச்சுக்கு பேச்சே இல்லைங்க, வீச்சு தான். எங்க வெற்றி உறுதி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? எடப்பாடியார் வந்து கோட்டை கொத்தளத்துல கொடியேற்றுவது தயாராயிடுச்சு. அப்படியே ஜெயிச்சாலும் வேலுமணி தான் சிஎம் ஆவாருன்றாங்களே. இப்ப பீகார்ல பாத்தீங்கல்ல, நிதிஷ்குமாரை முதல்வராகி 6 மாசம் கூட ஆகல, 3 மாசம் 3 மாசம் ஆகுது. சரி, இப்ப அவர் இறங்கிட்டு பிஜேபி தான். அவர் இறங்கிட்டுன்னா அவர் ஃபோர்ஸா அவரே இறங்குறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு அழுத்தம் கொடுக்காம எப்படி ஒரு தொகுப்பாளரா நீங்க சொல்லுங்க சார். இல்ல அழுத்தம் கொடுக்காம நல்ல கேள்வி சார். இல்ல இப்ப அழுத்தம்ன்றது என்ன சார்? மகாராஷ்டிரால என்ன நடக்குது? இல்ல ஒரு முதல்வரை எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? நிறைய ஃபைல் இல்ல ஒரு முதல்வரை எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? பர்சனல் ஃபைல் ஏதாவது கிடையாதுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அவருடைய மகனை வந்து அவர் வயது மூப்பு காரணமா அவர் மகனை வந்து துணை முதல்வராக செட்டில் பண்ணிட்டார். அவங்க மகன் வந்து துணை முதல்வர். நிதிஷ்குமார் அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிட்டு நாளைக்கு ஜனாதிபதியாகவும் ஆகலாம், துணை ஜனாதிபதியாகவும் ஆகலாம், இல்லைன்னா மத்தியில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராகவும் ஆகலாம். ஜனாதிபதி துணை ஜனாதிபதினா அரசியல் இருந்து ஒரு ஓரம் கட்டுறதுக்காக. ஏங்க அவருடைய வயது, அவருடைய ஏங்க எத்தனை முறை அவர் கிட்டத்தட்ட 9 முறைக்கு மேல முதல்வர் அரியணையில உட்காந்துட்டாருங்க. ஒரு பதவி எவ்வளவு நாள் போர் அடிக்காதா? எல்லாம் இந்த திமுக மாதிரி அப்படியே பிடிச்சின்னு அந்த குடும்பத்துக்கு 3 முறை பிரதமர் ஆயிட்டாரு. அவருக்கு போர் அடிக்காதா? எதுங்க 3 முறை பிரதமர்? அவர் 3 முறை பிரதமர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வராரா வரலையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? போர் அடிக்காதா? அவர் ஒதுங்க அவர் வராரா வரலையான்றது அடுத்த தேர்தல் அவர் கண்டெஸ்ட் பண்ணாதானே நீங்க உறுதியை சொல்ல முடியும். அவர் நிப்பாரு. அதை முடிவு பண்றது பாஜகங்க, அதனுடைய தலைமை முடிவு பண்ண போறாங்க. அவர் தான் பிரதமர் அடுத்து வரக்கூடிய 2029 யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, வேற யாரு பெரிய லீடர் இல்லையே. அப்படிலாம் கிடையாது. யார் லீடர்ஸ் ஆர் நாட் மேக்கிங். லீடர்ஸை வந்து யாரும் தயாரிப்புலாம் பண்ண வேண்டியதில்லை, அது இன்பில்ட்டாவே வருவாங்க சார். இங்க அஇஅதிமுக கட்சி ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு சொன்னா ஒரு தலைவன் தனியா வந்து ஒருத்தரால் அடையாளம் காட்டப்பட்டு வெகுண்டு எழுந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே சேலஞ்சிங்கா இருக்கிறாப்புல. ஒண்ணுமே பெரிய வெற்றி வாய்ப்பு ஒண்ணுமே இல்லையே சார். அந்த வெற்றியை இன்னும் 50 நாள்ல பார்க்க தானே போறீங்க. உங்க நம்பிக்கைக்கு சந்தோஷம். பட் இல்ல சார், சினிமா பாணியில சொல்லணும்னா பார்க்க தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. அதேதான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்தில் மட்டும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. இதே வந்து இப்போ பீகார் எடுத்துக்கிட்டாலோ ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் இங்கெல்லாம் வாரிசு அரசியல் தான் இருக்குது. அங்கே மட்டும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. இது என்ன மாதிரி? நாங்கள் வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை பற்றி நாங்கள் சொல்லலைங்க. நீங்கள் தாங்க சொல்றீங்க. தொன்று தொட்டு அவங்க குடும்பத்திலேருந்து அவங்களே சொல்லிட்டு வர்றது. மறைந்த கருணாநிதி அவர்கள் வந்து எக்காலத்தை கொண்டும் என் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் என் மகனை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்திலே இருந்து செத்து போனார். ஆனா இன்னைக்கு இருக்கிற முதல்வராக இல்லைங்க, முதல்வர் ஆக்கல. அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவரால் செயல்படுறதுக்கே முடியாத தருவாயில கூட அவர் இவரை முதல்வர் ஆக்கல. ஏன்னா இவருடைய கெப்பாசிட்டி அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். இல்ல இவருடைய கெப்பாசிட்டி இவர் ஆள்றாருன்றது நீங்க தானே சார் சொல்லுங்கிறீங்க. இவரு எங்க சார் ஆள்றாரு? இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிங்க தான் ஆண்டுங்கிறாங்க. இங்க ஒரு கிட்டத்தட்ட 5 அதிகார மையம் இருக்குன்னு எல்லாராலையும் பேசப்படுது. அது எப்படி என் குறிப்பிட்ட என் நண்பன் தொகுப்பாளருக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? 5 அதிகார மையம் இருக்குது தமிழகத்துல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருக்கும்போது சசிகலா மாதிரி ஒரு 5 பேர் அதிகார மையம் இருந்துச்சுன்னா அதை மாதிரி இப்ப சொல்றீங்க, அப்படிதானே? எது வேணா சொல்லிங்க. அம்மையாரை போய் யாராவது அதிகாரம் செலுத்த முடியுமா?
அது எப்படி அங்க இல்ல எல்லாமே புரட்சி decide- இல்லங்க decide புரட்சி தலைவி authority-யே அம்மையார் இல்ல சின்னம்மா தான் decide authority-யே புரட்சி இருந்தது. தலைவி அம்மாவை போய் யாராவது அதிகாரம் காட்ட முடியுமா? உதவி பண்ணலாம். உதவிலாம் உதவின்றது வேற, எல்லா அதிகாரம்ன்றது வேற அமைச்சருமே சொன்னது தானே. சார். உதவின்றது வேற, அதிகாரம். ஒரு பெண் ஆளுமையா அவங்களுக்கு சில பல போக்குவரத்துகளுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரே காரணத்தினால தான் அந்த அம்மா வந்து இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நல்லா அவங்கள பத்திரமா எல்லாம் பார்த்தாங்க, கொண்டாங்க, அவ்வளோதான். அவங்க ரோல் அதோட முடிஞ்சு போச்சு. தமிழகத்தில் மக்கள் பாருங்க அதை யாருமே அங்கீகரிக்கவே இல்லையே. ஆனா அவங்க அடையாளம் காட்டு போன ஒருத்தர் நீங்க யாருமே விடலையே. அதுக்கப்புறம் அவங்கள போய் தேடி சின்னம்மா நீங்க தான் செயலாளர் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக்கி அவங்க தானே சிஎம் ஆக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் சில நேரத்தில் சில எடுக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா கரெக்டாக நடந்துருமா சார்? அதேதான். ஆனா இயல்பா ஒரு செடி வந்து அது பூக்கணும், அது ஒன்றா அது எங்கே இருந்தாலும் உடைச்சி வெளியே வரன்ற மாதிரி அஇஅதிமுகன்ற அந்த ஆலமரத்தினுடைய வேர் வந்து எப்படி விருட்சமாக வருது அப்படின்றதுக்கு எடப்பாடியார் போதுங்க. இப்போ செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து நீக்கினதுக்கு காரணம் வந்து டிடிவி தினகரனோட தொடர்பு இருந்தார், பேசினாருன்னா மெயினாக சொல்லி நீக்கினீங்க. இப்போ டிடிவியை கொண்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. இதில் எந்த மாதிரியான கான்செப்ட் இது? செங்கோட்டையன் வந்து தொடர்பில் இருந்தார் கொண்டார் அப்படின்னு. இன்னைக்கு இவங்க தான் யாருமே தொடர்பில் இருக்கிறாங்களா இல்லையா, எல்லா கட்சியிலையும் யார் கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் இன்டெலிஜென்ஸில் சேட்டலைட் வச்சுலாம் யாரும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை அது இல்லை. நேரடியாக ஒரு இடத்துல ஒரு பொது நிகழ்வில் போய் கலந்து கொண்டு நம்ம கட்சிக்கு எதிராகவே வழக்கு தொடுத்து இந்த சின்னத்தை முடக்கணும் அப்படின்ற ஒரு நபரோட நேரடியாக ஒரு நிகழ்வில் அவர் அலைபேசியில் பேசியிருந்தா கூட இது ஒரு சர்ச்சையாயிருக்காது, எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, போன இடத்த விட்டு திருப்பி அஇஅதிமுக வரத்துக்கு தூது விடுறாரு அப்படின்ற செய்தி கூட தான் நேற்று வருது. யாரு? பன்னீர்செல்வம். யார் போனார்? இல்லை எங்கே ஒரு புது கட்சிக்கு போனாருங்க. ஒரு தாய் கட்சி தானே அது, ஏற்கனவே திமுக தானே. இன்னொருத்தருங்க நீங்க செங்கோட்டையன் சொல்றீங்களா? செங்கோட்டையன் வந்து திரும்ப அஇஅதிமுகவில் சேரத்துக்கு தூண்டு விடுறாரு. அவர் போன இடம் தவறான இடம் தான். ஆனா சசிகலா சொல்லியிருக்காங்க நல்ல இடத்துக்கு தான் அவர் போயிருக்காரு, அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ இவரு யாரு? ஓபிஎஸ் போனது தாய் கட்சிக்கு போயிட்டாரு. ஜீரோ பன்னீர்செல்வம்ன்றவர். உங்களுக்கு தேவைன்னா ஓபிஎஸ் நீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜீரோ தானுங்க. பாலிடிக்ஸ்ல யாராவது ஒரு ஆளுமை இல்லங்க, ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், இல்ல 3 முறை முதல்வராக இருந்தவர் போய் திருப்பி கவுன்சிலர் தேர்தலுக்கு போய் கண்டெஸ்ட் பண்ணாங்க. எம்எல்ஏ தேர்தல் இல்லங்க 3 முறை முதல்வராக இருந்தவர் திரும்பி கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் நிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எனக்கு தெரிஞ்சு போடி தேனி அந்த பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக. ஏன்னா திமுக ஆல்ரெடி அந்த மாவட்டத்தில் ஓவர் ஃப்ளோ சார். அதாவது அங்கே ஓவர் ஃபுல்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓவர் ஃபுல் ஆனாலும் எப்படி அவரை சேர்ப்பாங்க? ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் தேவைப்படுவார் இல்லையா? அவர் தானே தேடி இப்போ நடக்கிற விஷயம் கெஞ்சி பார்த்துட்டாரு, ரொம்ப கீழே இறங்கி வந்து கேட்டாரு, என்னை பார்த்தா பாவமா தெரியலையான்னு. அதுக்கப்புறமும் நீங்கள் சேர்க்கல. அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவு எடுத்து வந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவரை எப்படி நீங்க விமர்சிக்கலாம்? கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்ச ஒரு தீய சக்தியோட தான் போய் சேருது. கட்சிக்கு துரோகம், அதாவதுங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கட்சியை முடக்கணுன்றதுக்காக எவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி வீணா, அதாவது அவருடைய ஊர் மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு நல்லா ஏதாவது தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடாது. எங்க அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவர் அவர் இல்லைங்க, எங்க அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவர், அவ்வளவுதான். அந்த ஒரு நல்ல அதுதான் அந்த அம்மா வந்து உண்மையிலேயே எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான இழி பிறவிக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு போனாங்கன்னு தோணும். நீங்க வாய்ப்பே கொடுக்கலன்னா அப்புறம் அவர் அடுத்த ஆப்ஷன் எங்கேயாவது போய் ஆகணும்ல. ஆப்ஷன் சார், கேஸை விட்ரா பண்ணி இந்த கட்சியில ஒரு அவை தலைவரா வந்து பதவி ஏற்றிருந்தா கூட அவரை எங்க புரட்சி தமிழர் அப்படியே ஆனஸ்டா தமிழர் தான் சேர்க்கவே மாட்டேன்றாரு. நீங்க செய்யணும் சார், நீங்க வந்து ஒருங்கிணைக்கணும் சொல்ற ஆட்கள்லாம் எப்படின்னா இந்த கட்சிக்கு என்னென்னலாம் துரோகம் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை தான் செய்யுது. ஒருங்கிணைப்புன்றது வெறும் வார்த்தையில கிடையாது, செயல் வடிவத்துல. நான் எல்லாம் கேஸை விட்ரா பண்ணிடுறேங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு, நல்ல பொறுப்பு கொடுங்க அப்படின்னா எனக்கு அதே ஒருங்கிணைப்பாளர், எனக்கு அதே துணை முதல்வர், இதெல்லாம் விட்ரா பண்ணி நீங்க சேர்க்காம விட்டீங்கன்னா என்ன பண்றது? அது எப்படி சேர்க்காம விடுவாங்க? அதுக்காக தான் நான் சேர்ந்த பிறகு கேஸை விட்ரா பண்ணி எப்படி சேர்க்காம விடுவாங்க? நீங்க முதல்ல அந்த ஸ்டேட்டஸ் கோக்கே வரலங்க அவரு.
அவருடைய நிலை, அவருடைய இது எல்லாமே தலைநகரத்தில் இருக்கிற டெல்லி முதல் கொண்டு இவர் ஆய்வு செஞ்சுட்டாங்க. இந்த மனுஷன் வந்து சரியான நபரே கிடையாது, யார் வந்து இவரை போய் வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி போய் நீங்கள் வந்து உட்காருங்க. அப்போ இன்னும் இப்போ தொடர்ந்து அதிமுகவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள்லாம் திமுகவை நோக்கி போகிறத எப்படி பார்க்குறீங்க? ஒன்று ஏங்க, ஒரு மரம் எடப்பாடியே வந்துட்டாரு. இல்லை ஒரு மரம் வளரும் போது அது நல்ல பூ பூத்து எல்லாமே செடி எல்லாம் வரும்போது அதில் தேவையில்லாததெல்லாம் விழுந்துனே தாங்க இருக்கும், திரும்பி புதுசாக வந்துனே தாங்க இருக்கும். நீங்கள் இதுதான் வந்து இயற்கை. இல்லைங்க, என்னதான் நம்ம சொன்னாலும் அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு ஆளுமையாக தானே எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. யார் போனாங்க சொல்லுங்க? இப்போ வைத்திய ஏதாவது ஒரு மாவட்ட கழக செயலாளர் இல்லைங்க, வைத்திய கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் யாராவது போனாங்களா? மாவட்ட கழக செயலாளர் இல்லை, இவங்களாம் ஒரு ஐகான் மாதிரி ஒரு லீடர் தானே. எங்க நீங்க தான் அதை சொல்றேன், திமுகனுடைய அடி வருடிங்க அவங்க எல்லாம். திமுகவுக்கு அதாவது கண்ணை காட்டினாங்க, சிரிச்சாங்க, கொண்டாங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே இந்த விஷயம் வந்தது ஞாபகம் இருக்குதுங்களா? அது போன்ற நயவஞ்சக கூட்டம் இந்த தஞ்சாவூர்ல இருந்து இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த வைத்தியலிங்கம், அந்த மனோஜ் பாண்டியன், இந்த ஜீரோ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு கூட்டம். இந்த சிறு கூட்டம் வந்து குள்ளநரி கூட்டமாக நம்ம அஇஅதிமுகவில் எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்தாங்க அவருடைய ஆட்சி காலத்திலே. அவர் கரெக்டாக அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் இவங்களை வந்து வேனிஷ் பண்ணாமல். இன்னொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் காலத்திலேருந்தே சரி, அம்மையார் காலத்திலேருந்தே வந்து ஒரு கம்யூனிட்டி அந்த தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த கட்சி வளர்ந்துச்சு. இப்போ எடப்பாடியார் வந்து அந்த இதை மொத்தமாக காலி பண்ணி ஒன்லி கொங்கு மண்டலம் தான் பெருசாக இருக்கணும் அதிமுகவில், அதுக்காக தான் இவங்கெல்லாம் தரத்துறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. திமுக வந்து ஒரு பொய்யான பரப்புரையை இது மாதிரிலாம் அங்கங்கே இல்லை இதெல்லாம் வித்துருது. ஏங்க செல்லூர் ராஜு அந்த சமூகங்க, அவர் உதயகுமார் அவர் கூட போகிறதா சொல்கிறாங்க. இவர் உதயகுமார் எந்த கம்யூனிட்டிங்க, இல்லை நம்ம விஜயபாஸ்கர் என்ன கம்யூனிட்டிங்க? சமுதாயம் அதெல்லாம் வந்துங்க, நீங்க அது ஒரு ஃபேக்டர் தான். செல்லூர் ராஜு கூட இல்ல ஒரு நிமிஷம் நண்பா, அதாவது சமுதாயன்றது ஒரு ஃபேக்டர் தான். அந்தந்த தொகுதியினுடைய ஆளுமைகள் மட்டும்தான் அந்த தொகுதியில கோல வச்ச முடியும். கூடுதலா தேர்தல் நேரத்தில் நாளைக்கு எப்போ நம்ம அங்காளி பங்காளி நம்ம சொந்த பந்தம் நிற்குது அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் தான் அதில் வேலை செய்யுமே தவிர, இந்த சமூகத்தில் இருக்கிறவங்கலாம் நின்ட்டா ஜெயிச்சிருவாங்களா? அப்படியே நம்ம கேண்டிடேட் ஜாதியை பற்றியே போகிறோம். ஏன்னா யார் எப்படி போடுறாங்கன்றத பொறுத்து தாங்க திமுக எந்த மாதிரி வேட்பாளர் போடுறான், அதிமுக எந்த மாதிரி வேட்பாளர் போடுறாங்க. அப்படி போட்டு போகிறோம், நம்ம தான் கரெக்டாக இருக்கும்ல, நம்ம யாரை வேணாலும் போடலாம், நம்ம போட போகிறோம் பாருங்க. ஏங்க புரட்சி தலைவர் அம்மானுடைய புரட்சிகரமான வேட்பாளர் தேர்வுல நீங்கள் உங்கள் வயதுக்கு நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, எந்த தொகுதிக்கு யாரை வேட்பாளரை இறக்குவாங்கன்றது தெரியல. அதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களுக்கான கழகம். இது வந்து திருட்டு மாடல் கழகம் கிடையாது. முக்கியமான 2 விக்கெட் திமுகவுக்கு போதுன்றாங்களே பிரபலமானவங்க அப்படின்னு. இதைத்தான் நீங்களும் நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா சொல்லினே 2 விக்கெட் போகுது 3 விக்கெட் சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டாங்கல்ல. 11 விக்கெட் போனாலும் எங்க வெற்றி உறுதியாக்கப்பட்ட வெற்றி. சின்னம்மாவை ஏன் சேர்க்க மாட்டீங்க? அதுதான் சொல்றேனே, எங்களுக்கு அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பயங்கர டேஞ்சரான கழக பொதுச் செயலாளர், உங்க முதல்வரை முன்னாள் முதல்வரை பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு மோசமானவர். அவங்க தானே அடையாளம் காமிச்சு போனாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியலையா, அதாவது நமக்கு தேவைன்னா எப்படி வேணா பேசலாம், நமக்கு தேவை இல்லைன்னா அந்த அம்மா பேசுறதெல்லாம் இப்ப யாராவது இல்ல, அந்த அம்மா பேசுறதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா? அவ்வளோ கூட்டம் வந்துச்சு கேட்குறாங்க. அந்த அம்மா அந்த அம்மா காசு கொடுத்தா யார் வேணா கூட்டம் கூட்ட முடியும். இன்னைக்கு கூட்டம் வரதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. அப்படி பார்த்தா போன மாசம் போன ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சவர் கூடுற கூட்டத்தை பார்த்து நம்ம எல்லாம் பயந்துருவோமா? அவரை ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு நீங்க தான் சொன்னீங்க. பாருங்க கொடியெல்லாம் காமிக்கிறாங்க, அவ்வளவுதான் நமக்கு இன்வெர்ட் அப்படின்னாரு உங்க தலைவர் தான். சரி, கூட்டணிக்குள்ள யாராவது வந்தா ஒரு ஆடான் தானே. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நான் என்ன சொல்றேங்க, 2 மாதங்களாக விஜய் விமர்சனம் இல்ல. என்னுடைய நண்பருக்கு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, 0.5% கூட இல்லாத தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்லாம் கொடுத்து கூப்பிடுற லெவலுக்கு திமுக இவ்வளோ கீழே இறங்கி போனதுடைய காரணம் என்ன? நீங்க தேமுதிக கிட்ட பேசவே இல்லையா?
நீங்க தேமுதிக கிட்ட கூட்டணிக்கு நாங்க பேச பேசுறது இல்லைங்க, அவங்க எல்லார்கிட்டயும் தான் பேசுவாங்க. இல்ல நீங்க ஏன்னா அந்த பேசவே அம்மா இல்லையா? அந்த அம்மானுடைய ஃபார்மேட்டே அதானங்க. இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. போன எம்பி தேர்தல்ல எங்க உங்க வந்து தானே இருந்தாங்க. எங்க வந்து 1% கூட இல்ல, ஓட்டு வங்கி இல்ல, இல்லாதவங்க இல்ல நீங்க ஏன் போன எம்பி தேர்தல்ல சேர்த்தீங்க? 1% நம்மளுக்கு அடி வாயிடக்கூடாது. இல்ல அதே 1% தானே அப்பயும் இருந்தாங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க? நான் ஏங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க எங்களோட வந்தாங்க, நாங்க சேர்த்துக்கணும். அதேதான் இப்ப அவங்க கூட வந்தாங்க, அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இல்லையே, நீங்க திமுகல ஏற்கனவே இது இவ்வளவு கட்சி கூட்டணியில இருக்கும்போது அது உங்களுக்கு அவங்க இஷ்டங்க. அது மறவங்களை சேர்க்க தானே செய்வான். இப்ப உங்ககிட்ட தேமுதிக வரலன்ற ஆரம்பத்துல பேசுறீங்க. காங்கிரஸ போராடி கையில கால்ல விழுந்தாது ஒரு பரவாயில்ல 25 மேல 28 25 சீட்டு கொடுத்தது காங்கிரஸுக்கு அதிகம்னு போன தடவை சொன்னாங்க. இந்த தடவை 3 சீட்டு கூடுதலா கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுக்குற அளவு காங்கிரஸ் இந்த 4 வருஷத்துல 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சா? இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ்ல தான் பயணிச்சேன். காங்கிரஸ் என்னவோ தமிழ்நாட்டுல இப்போ அதுவும் குறிப்பா வளர்ந்து. பிஜேபிக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு பாக்குறோம். நீங்க பார்க்க தானே போறீங்க. பாருங்க, அடுத்த இன்டர்வியூ நம்ம பேசுறோம். அடுத்த இன்டர்வியூ பேசக்கூடிய சூழல் வரும்போது புரட்சி தமிழர் வந்து எந்தெந்த கட்சிகளை ரைட்ல எப்படி டீல் பண்ணணும், லெஃப்ட்ல எப்படி டீல் பண்ணணும் பர்ஃபெக்டா பண்ணுவாருங்க. வெரி 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 ஸ்ட்ராங். அப்பா பிள்ளை சண்டையில பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு வச்சுட்டீங்க, அப்பாவை விட்டீங்க, அந்த கட்சியை உடச்சிட்டீங்க டோட்டலா. இதெல்லாம் தப்பு இல்லையா? பாமகவை சொல்றாங்க. நானு நீங்க ஒரு வயசானவங்க, அது அப்பா புள்ள பிரச்சனைன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் கட்சி யார்கிட்ட உறுதியா இருக்குதோ, கேடட்ஸ் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க எங்க பொதுச் செயலரை வந்து சந்திக்கிறாங்க. அவருக்கு உண்டான மரியாதையை நாங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் கொடுத்து ஒரு நேர்மையா எவ்வளோ, அதாவது எங்களை வாழ்த்தாதவங்களுக்கு கூட விமர்சனம் பண்ணவராஜா. ஆமாங்க, வாழ்த்தாதவங்களும் இன்னைக்கு வந்து எங்க சரண்டர் ஆயிருக்கிறாங்க பாருங்க. அதே தான் இங்கேயும். எங்க தேமுதிகவும் அப்படிதான். நான் தேமுதிக கூட போனா போகுதுன்றங்க. காங்கிரஸ் என்னன்னாங்க பேசுனாங்க கடந்த ஒரு மாசத்துல காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் இப்போ இப்படி கூட்டணி அமைஞ்சு இருக்குதுல, அடிமட்ட தொண்டன் காங்கிரஸ்காரனும் சரி திமுக காரனும் சரி ஒரு ஜெல்லாகி அந்த கூட்டணிக்கு ஏதாவது வேலை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை. எங்க பிஜேபி நீங்க பேசாத பேச்சா, பிஜேபி உங்களை பேசாத பேச்சா? எங்க வெற்றி உறுதியாய். பிஜேபியை நாங்க என்னைக்கும் பேசலங்க. எம்பி தேர்தல்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டு எதுவும் பேசல, எதுவுமே பேசல. இது எங்களுக்கு உண்டான தேர்தல் இல்லைன்னு நாங்க ஃப்ரீயா விட்டோங்க. அது எம்பி தேர்தல்ல மதவாத கட்சி இந்த எக்காலத்துக்குள்ள இந்த கூட்டணியோட இந்த கட்சியோட கூட்டணியே கிடையாதுன்னு எஸ்டிபியோட திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்துல உங்க தலைவர் தான் பேசியிருக்காரு. கருணாநிதி கூட்டணி வைக்கும் போது இல்ல அவரை மாதிரி நீங்களும் தானே ஒத்துக்குங்க. இல்ல கருணாநிதி கூட்டணி வைக்கும் போது ஆமா அதேதான், அவ்வளவுதான், அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்ப அதேதான் வச்சு அப்ப அதுதான் சொல்ல வரேன். எல்லாம் நம்ம மட்டும் யோகியன் அவன் அயோக்கியன்னு சொல்லக்கூடாது. நானும் அயோக்கியன் அவனும் அயோக்கியன். ஆனா காங்கிரஸ் வந்து இதுவாது பழைய கதை, இது புது கதை. பழசு புதுசு இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல. இது ஒரு மாசம்னா அது 2 வருஷம் அவ்வளவுதான். சரி பார்க்க தானே போறீங்க. இன்னொரு அண்ணாமலை விமர்சனம் இல்ல ஒரு 30 நாள் 40 நாள் இப்போ உங்க அதிகபட்சமாரு அந்த தமிழக திட்டத்தை ஃபுல்லா அவரே படிக்கிறாரு பிரச்சாரத்துல. குலக்கல்வி திட்டம், மகளிர் உதவித்தொகை, இதெல்லாம் சூப்பர் முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டு அவரே பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்க ஸ்டாலினுக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை அதுதான் சொல்றேன். மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா தெளிவா இருக்காங்கன்னா என்னத்துக்காக இப்ப திரும்பி அதிமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்தாங்க அப்படின்றது மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்கல்ல. தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுல இல்லைங்க, தேர்தல் காலத்துல கரெக்டா தேர்தலுக்கு ஒரு 3 நாள்ல தான் தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் மாறும். இப்ப நீங்க பண்றது எல்லாம் ஒரு பொசிஷனிங் தான். நீங்க வந்து 3 நாள்ல தேர்தலினுடைய நிலவரம் தெரியும். திமுக எதிரி யாருமே இல்லை. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்த ஊராட்சி, திமுகவை சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள், இவர்களாலேயே திமுக அகல பாதாளத்துக்கு போயிடும். லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் தாங்க மேலோங்கி நிற்கும். திமுக நாங்க வெல்வோம், ஒன்றாக இணைந்திடு வா, அது வா, இது வா, எது வா ஓட்டுன்னு இருக்குல்ல,
ஒரு கட்சிக்கும் 1/2% இருந்தால் கூட அந்த ஒரு 200 ஓட்டு கூட ஒரு தொகுதியில் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம்பிள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சத்யா ஒரு 65 ஓட்டுல தோக்குறாருன்னா அப்போ அந்த 65 ஓட்டு கூட இம்பார்ட்டன்ட். ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு தொகுதியில் ஒரு 60 ஓட்டு 50 ஓட்டு கூட இருக்கும். இல்லை, இப்போ எங்கள் வாக்கு சதவீதம் வந்து எங்கள் கூட்டணியிலேயே சற்றேறக்குறைய 45% 50% வந்துச்சுங்க. எங்கள் கூட்டணிக்கு எப்படி வந்திருக்கு? எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்க, அஇஅதிமுகனுடைய வாக்கு குறைந்தபட்சம் எப்படி பார்த்தாலும் 30% ஓட்டு 17 இருக்குங்க. 17%. யாருக்கிட்ட சொல்றீங்க? ஏதாவது ப்ரூவன் ரெக்கார்ட் சொல்லுங்க. போன வாட்டி எம்பி தேர்தலில் இல்ல ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது காட்டுங்க. போன வாட்டி எவ்வளவு ஓட்டு வாங்குனீங்க நீங்க? போன தடவை எம்பி தேர்தலில் வாங்கின ஓட்டோட கால்குலேஷன் தான் எம்பி சொல்றேன். தேர்தலுக்கு எங்களுக்கு வந்து எடை போடாதீங்கன்றேன். அது தேர்தல் இல்லையா? எம்பி தேர்தல் எப்படிங்க எங்களுக்கு ஏங்க ஒரு மாநிலத்துக்கு, அதாவது தமிழகத்தையே ஆண்ட கட்சி 5 முறை நிறைய முறை அப்படின்னு சொல்லும் போது அப்படியாப்பட்ட ஒரு கட்சி வந்து நிறைய இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. எப்போதுமே நடக்காத ஒரு விஷயம். பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து மிகுந்த அக்கறை எல்லாம் பெரிய அளவுல காட்டல. காரணம் என்னன்னா, இது நமக்கு உண்டான இது நமக்கு உண்டான தேர்தல் இல்ல, இது தேசிய கட்சிகளுக்கு நடக்கிற போராட்டம். அதுல நம்மளுடைய பங்களிப்பு பெரிய அளவுல கொடுக்கல. நாங்க போட்ட வேட்பாளர் எல்லாம் புது வேட்பாளர்கள், யாரும் பலம் பொருந்திய நல்ல மக்கள் மத்தியில பெரிய பிரபலமான வேட்பாளர்லாம் யாரும் பெருசா போடல. அதனால எம்பி தேர்தலினுடைய அளவுகோல் எங்களுக்கு பொருந்தாது. எங்களுடைய அளவுகோல், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான வாக்கு வங்கி 35%. அது நீங்க இன்னும் எவ்வளவு கூட்டி குறைச்சி எது வேணா பண்ணுங்க. சரி, நீங்க புரட்சி தலைவி அம்மா இல்ல, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது 45%. புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் நான் 10% கம்மி பண்ணி சொல்றேன். சரி, 35% வாக்கு. எவ்வளவு போலிங் ஆகுது? 35% வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்னா. திமுகவுக்கு நான் கேட்கிறேன் திரும்பி, தெம்பு இருந்தா திராணி இருந்தா திமுக அதிமுக தனித்தனியா நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். 2 கட்சியும் தனித்தனியா நின்று பார்க்கலாம். அப்படி ஒரு மீட்டிங்கு கூப்பிடுறாரு எங்க பொதுச் செயலாளர், தனியா விவாதிக்கலாம் வான்னு. 4 வருஷமா இல்ல கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில இருந்த ஒரு முதல்வர் பயப்படுறாரு சார். எங்க பொதுச் செயலாளரை பார்த்து டிபேட்டுக்கு பயப்படுறாரு சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் மீடியா எடுத்துட்டு போறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட பேசுறது எங்க தொண்டர் போதுன்றாங்க. நான் வர வேண்டிய அவசியம். உங்க தொண்டனுக்கு நிறைய அறிவு இருக்குது. நான் என்ன சொல்றேன், திமுக இருக்கிற தொண்டனுக்கு அறிவு இருக்கு, தலைமைக்கு தான் இல்ல. அவர்கிட்ட பேசிட்டு நான் சொல்றதை கேளுங்க. திமுக இருக்கிற தொண்டனுக்கு அறிவு இருக்குது, தலைமைக்கு இல்லைன்னா நான் சொல்றேன். எங்க பொதுச் செயலாளர் சேலஞ்ச் பண்றாரு, ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாம நான் வரேன், வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓப்பன் சேலஞ்சு நேஷனல் மீடியாவில் கேட்குறாரு. உங்களுக்கு இவரே சொல்லுவார் அடிக்கடி, உங்களுக்கு தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா, வந்து பேசுங்களேன். இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மேடை அமைச்சு கொடுங்க, ஊடகவியலாளர்லாம் சேர்ந்து. ஒரு 1/2 மணி நேரம் தாங்க மாட்டாருங்க எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட. பரவாயில்லையே, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மைதான். அதாவது உண்மை எப்பவுமே உலகத்துக்கு கிட்ட வந்தா அவங்க ஓகே நல்லவங்க, அங்கிருந்து போயிட்டா 1/2% தான் அவங்களுக்கு ஓட்டுன்னு விமர்சிக்கிறீங்க. போன எம்பி தேர்தலில் கூட வச்சுக்கிறீங்க. அதே போல விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயை டேக் ஓவர் பண்ணது வந்து பிஜேபியும் அதிமுகவும் தான் மாறி மாறி சப்போர்ட் பண்ணி அவரை வந்து, இல்லைன்னா அதிமுகவும் பிஜேபியும் அந்த விஷயத்துல வந்து வேற மாதிரி அரசியல் பண்ணியிருந்தா இன்னைக்கு விஜயோட எதிர்காலம் அரசியலில் கேள்விக்குறியாயிருக்கும் கண்டிப்பா. அன்னைக்கு அவரை டேக் ஓவர் பண்ணி எப்படி நம்ம கிட்ட வந்துருவாருன்னு பாத்தீங்க. கிட்டத்தட்ட 2.5-3 மாசம் ஆச்சு, அவர் வரல. ஒரு மீட்டிங்ல கொடியை காமிச்சாங்க. முடிச்சிடுறேன். அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கழித்து கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சோன்னே எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கிறார். என்ன சொல்றாரு, 41 பேர் இறந்ததுக்கு முழுக்க நீங்க காரணம் இல்லைனாலும் நீங்களும் ஒரு காரணம் முதல் முறையா. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்றாரு, அது வரைக்கும் திமுகவையும் பிஜேபியும் விமர்சிக்கிட்டு இருந்தவர் முதல் முறையா அதிமுகவையும் விசாரிக்க ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க கவுண்டர் கொடுக்குறீங்க, போய்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து விஜய் வரமாட்டாருன்றனால இந்த ஆத்திரமா உங்ககிட்ட கூட்டணிக்கு? எங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க. நான் திரும்பவும் போன கேள்விக்கு பதில் சொல்ல போது எங்களுக்கு யாருமே தேவையில்லைங்க. எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளஸ் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வந்தாச்சு. வேற எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏசி சண்முகம் இருக்கிறாங்க, பாரிவேந்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அந்தந்த பகுதிகளில் அவங்கெல்லாம் ஆட்சி அதிகார மையங்கள் மாதிரி ஒரு சட்டமன்றத்தில்
ஒரு பாராளுமன்றத்துக்கே ஃபைட் கொடுக்குறவங்க பாரிவேந்தர், அவர் ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன்ல இவங்கெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ணாலே எங்களுக்கு எங்களுடைய லெவல் வேற. தம்பி அவர் சகோதரர் விஜய்க்கு வந்து அந்த துக்ககரமான சம்பவம் நடக்கும்போது ஒரு ஆறுதல், ஒரு அரசியல் கட்சி தலைவர், இந்த நாட்டை ஆண்ட முதல்வர் என்ற முறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற தார்மீக அடிப்படையில் அவருக்கு ஒரு ஆறுதலா இருந்தமே தவிர அவருக்கு முட்டு கொடுக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு என்னங்க இருக்குது? ஒரு டைம்ல ஆறுதலா இருந்துட்டு இப்போ அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏன் எங்க வாய் பாருங்க, நாங்க திட்டுற அளவுக்குலாம் அவ்வளவு பெரிய கட்சியே கிடையாது. அது அவர்தான் திமுக அவரு ஏங்க நான் என்ன சொல்றேன், அதிமுக வந்து திமுகவுடைய டைரக்ட் போட்டின்றீங்க. ஆனா விஜய் எந்த இடத்துலயுமே எனக்கும் திமுக தான், உங்க எல்லாம் கட்சியாவே மதிக்க மாட்டாரு. எப்பவுமே இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கள நான் வந்து எனக்கு அவங்களுக்கு தான் ஃபைட் அப்படின்னா நம்மளுடைய பார்வை அந்த பக்கம் போகும்ல. அந்த பிளேவை வந்து தம்பி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய அரசியல் ஆற்றல், அவ்வளவு பெரிய இல்ல அவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல்லாம் அவருக்கு கிடையாதுங்க. துறைன்றது வேற, சினிமான்றது வந்து கரெக்டாக காலைல 6 மணிக்கு வர்றது, ஷூட்டிங்கு 6 மணிக்கு முடிக்கிறது, அதில் பங்க்சுவாலிட்டியாக அவர் இருந்து கொண்டு அதில் வந்து வேணால் அவர் ஒரு ஹை பொசிஷனுக்கு வந்திருக்கலாமே தவிர அரசியல் களத்துலலாம் அவரால் கோல் வச்சதுக்கு ஒரு எந்தவித முகாந்திரமுமே கிடையாது. காரணம் என்னென்னா அவருடைய நிலைப்பாடுகள், அவருடைய தொடர் நடவடிக்கைகள், இன்றைக்கி அவர் சமூக ஊடகங்களில் அவரை பற்றி வர விமர்சனங்கள் அவர் எதிர்கொள்கிறதுக்கு முடியவே முடியல. ஏன்னா நான் இது எப்படி நம்ம சொல்லக்கூடாதான்றது தெரியல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை ஒரு நல்ல பிள்ளைகளை ஆக்கி இந்த சமூகத்துக்கு படைச்சா அதுவே இந்த நாட்டுக்கு நாம் செய்கிற மிக முக்கியத்துவமான ஒரு கடமையாக நாங்கள்லாம் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு ஆகி இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தாலே நாம் ஒரு நல்ல குடிமகன்ன்றதுக்கு நீங்கள் உங்களுடைய அடிப்படை தார்மீக பொறுப்புலேருந்தே தவறி போகிறீங்க அப்படின்றது தான் இப்போ உங்கள் மேலே வர விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது போல் இருக்கிற நபர் தனி மனித குடும்பத்திலேயே உங்களுக்கு இவ்வளோ சங்கடங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் இப்படி கேட்குறீங்க. ஆனால் அவங்க ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, குப்பை பெருக்கிறவங்க கூட்டுறவங்க கூட 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், 4 புருஷன் வச்சுக்கிறான், எங்கள் அண்ணன்ட்ட பணம் இருக்குது, அவர் வச்சுக்கிட்டா என்னான்னு கேட்குது. இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருந்துப்போம், அக்காவும் இருக்கும் தங்கச்சியாக இருக்கும், பொண்டாட்டியாக கூட நாங்கள் அவர் கூட இருந்துப்போம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி உள்ள மனநிலையில் உள்ள ரசிகர்கள் இருக்கும்போது இதனாலேயே இவர் வந்து அந்த குடும்பத்தை பார்க்காம நமக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் எதுலேயோ அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ரொம்ப மலிவான ஒரு பதிவு அது. அந்த பெண் பேசுறது ஒரு குப்பை பெருக்கிறவங்க அப்படின்ட்டுலாம் அதை கலந்து சொல்லக்கூடாது, அது மாதிரி சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. ஆனால் இன்னைக்கு எதையுமே கண்டிக்க மாட்டாரு. இது என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், விஜய் தன்னோட 20-25 வருஷமாக வாழ்ந்த மனைவியை ஒருத்தன் தாவேகானுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் போஸ்ட்ல அது ஒரு அப்படி டேஷ் போட்டு ஒரு பதிவை போடுறான். இதையே வந்து கேட்க முடியாத இவர் வந்து இந்த நாட்டில் என்னத்தை பார்க்க போறார்? நாளைக்கு மகளிர் தினம் வர கொண்டாடுறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? மகளிர் தினத்துக்கு நான் என்னத்த சொல்றது? அதாவது இதுதான் இல்லை, விஜய் கூட உள்ளவங்க அவரை தவறான வழி நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் என்ன, ஏன் சார் நான் என்ன சொல்கிறேன், நம்மளை விட என்ன ஒரு 4-5 வயசு குறைவாக இருப்பாப்புல, அவ்வளோதான். நம்ம ஒரு கல்லூரி பேரவையிலேருந்து தலைவராகி அரசியல் பாதைக்கு வந்து சினிமா உள்ள எல்லாமே நம்ம பயணிக்கிறோம். நீங்களாம் அப்படியே ஊடகங்கள் இப்படிலாம் வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை வழி நடத்துறத யூ மஸ்ட் பி எ லீடர்னா நீங்கள் உங்களை யாரும் லீட் பண்ணக்கூடாது. இந்த பாபா படத்தில் யூ ஆர் எ லீடர், உங்களை யாரும் லீட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்படி இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தையே லீட் பண்ண தெரியல, நீங்கள் எப்படி எங்களை லீட் பண்ணுவீங்க? அது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது என்னுடைய பர்சனல்ன்றாரு சார். பர்சனல்னா நீ பர்சனலாக வச்சுக்க சார், அது பொது வழிக்கு வந்துட்டா எங்கள் டிபேட்டில் வந்துடுவீங்கல்ல. பர்சனல் 1000 பர்சனல் எல்லாருக்கும் இருக்குது சார். கண்டிப்பாக எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் எ டார்க் சைடு, எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் எ பிரைட் சைடு. ஓகேங்களா? பர்சனல்ன்றது வேற, அது பொது வழிக்கு வராத வரைக்கும் தான் பர்சனல். இன்னைக்கு கூட அவங்க மனைவி அதாவது ஜவஹர்லால் நேருக்கு கூட பர்சனல் இருந்திருக்கும்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பர்சனல் இருந்திருக்கும், கலைஞர் கருணாநிதி கூட பர்சனல் இருந்திருக்கும். அதெல்லாம் யாரும் வந்து அவங்க மேலே யாரும் அவதூறு பரப்பி யாரும் அஃபிடவிட் போட்டு கோர்ட்டுக்கு போகலை. இவங்க அப்டேட் சீமான் மேலே மட்டும்தான் கோர்ட்டுக்கு போச்சு, பஞ்சாயத்து ஆச்சு. அதனால தான் ஒத்துக்கிட்டாரு போல்டாவே. அதனால தான் அவர் சரண்டர். புரியுதுங்களா? இவர் வந்து பிரச்சனை இப்படி இருக்கு, உனக்கு உன்னால முடிஞ்சா நீ காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும். நீங்க முதல்ல சார், நீங்க முதல்ல நல்ல நடிகரா இருந்து அந்த துறையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு, அந்த சமூகத்துக்கு, அந்த துறைக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்து அதெல்லாம் இவரெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, அது மூலிமா வராரு அப்படின்ற அங்கேயே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுவும் கிடையாது. சரி ரைட், அதை விட்டுருங்க. எவ்வளோ பேர் தான் நாங்கள் பண்ண முடியும் இப்படிலாம் ஒரு கேள்வி வரும். நான் சத்தம் இல்லாமல் அவங்களுக்கு பண்ணேன் இவங்களுக்கு பண்ணேன் ஏதாவது ஒரு உருட்டுலாம் உருட்டுவாங்க, அது தேவையில்லை. நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் கூட உங்களுக்கு நகமும் சதையுமாக உங்களோட வாழ்ந்த மனைவிக்கு அவங்க வந்து நஷ்ட ஈடு கேட்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டீங்க. இது எப்படி உங்கள் பர்சனல் ஆகும்? நமக்கு எப்படி? நீங்கள் குடும்பத்தையே பார்க்க முடியாத நீ இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டினுடைய இருக்கிற மகளிர் சமூகத்துக்கு என்ன அறிவுரை சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ நீங்களே சரியில்லை, நீங்கள் எப்படி பெண்களையும் நாட்டையும் காப்பாற்ற போறீங்கன்னு கேட்குறீங்க. சரி தவறுன்றது இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தார்மீகம் தேவை. இது சரி தவறுன்றது பெரிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் தான் சொல்கிறேன், மனுஷனுக்குள்ள ஒரு ஒயிட் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது எல்லா மனுஷனுக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜய்ன்றவருக்கு 1000 ஒயிட் இருக்கலாம், 1000 பிளாக் இருக்கலாம், அது வேற விஷயம். நீங்கள் தார்மீகம்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு குடும்பம் பொறுப்பு. ஒரு குடும்பம் ஏங்க, முன்ன காலத்துலலாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சச்சரவு ஆச்சுன்னா ஒரு 4 பெரியவங்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணி அனுப்புகிற சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப வன்முறைகள், குடும்ப பிரிதல்கள்லாம் வந்து சுமூகமாக எந்த இடைவெளி இல்லாமல் நல்லா தான் போச்சு. 1000 தடவை அடிச்சுப்பாங்க. எனக்கு 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 நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளோ தடவை சண்டை போட்டிருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்தாங்க, சாகிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்து போனாங்க. கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சும்மா ஒரு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, உடனே பிரேக்கப்பு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீ வந்து நம்மளுடைய காலத்தை ஒட்டினவர் தானே அவர் விஜய் வந்து. அப்போ இவர் வந்து புதுசாக ரொம்ப யங்ஸ்டர் கிடையாதுல்ல, ஏதோ இந்த 2K கிட்ஸு, இந்த என்ன சொல்கிறாங்க ஜென்சி கிட்ஸு கிடையாதுல்ல. நீ 25 வருஷமா வாழ்ந்தீங்கல்ல, அப்போ உன் மனைவிக்கு என்ன நீங்கள் தார்மீகமான? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்றும் கரெக்டான கேள்வி. விஜய்க்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்குங்க. நாளைய தினம் மகளிர் தினமா இருக்கு. கண்டிப்பாக நாளை கொண்டாட மகளிர் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பிஸி ஷெடியூலில் பல்வேறு அரசியல் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலும் சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய ஆதங்கங்கள் மற்றும் உங்களுடைய வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.